அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாஷிங் மிஷின் மோட்டாரில் இருக்கக்கூடிய ரிவிட்டை எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். பெரும்பாலான வாஷிங் மிஷின் இப்போ வர பெரும்பாலான வாஷிங் மிஷின் ரிவிட்டட் மோட்டராக தான் வருது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எல்ஜி டாப் லோடிங் மிஷினோட மோட்டார். இதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் கையில் இருக்க டூல்ஸை வச்சு நம்ம கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டூல்ஸை வச்சு எப்படி பிரிக்கலான்றதை இந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். மொத்தம் இதில் 4 ரிவிட் இருக்குது. மொத்தம் 4 ரிவிட்டு. பிரிக்கிறதுக்கு முன்னாடி மோட்டரை மார்க் பண்ணால், ஆனால் இதில் ஆல்ரெடி அந்த மார்க் இருக்குது. டெர்மினலுக்கு நேராக ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. அதில் லேசாக சின்ன ஒரு கோடை மட்டும் மார்க்காக பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு எந்த மோட்டரை பிரிக்கிறதா இருந்தாலும் மார்க்கிங் பண்ணணும். இப்போ அலன் கீயை வச்சு அந்த புள்ளியை ரிமூவ் பண்ணுறோம். பராட்டினா லேசாக தட்டுனா வந்துடும். தண்ணி ஒழுகி துருப்பிடிச்சு நிற்கிது. இப்போ 4 ரிவிட் இருக்குது. 4 ரிவிட்டில் ஒரு ஸ்டீல் பைப்பை யூஸ் பண்ணுறோம். அதை கலட்டுறதுக்காண்டி எஸ்எஸ் பைப். இது காட்டிலும் பெரிய பைப்பாக இருக்குது. ரிவிட்டோட தலை மேலே உட்காருறதுனால இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரிவிட்டு தலையை தாண்டி அந்த பாடியில் போய் இந்த எஸ்எஸ் பைப் உட்காருது. வால் திக்னஸ் கம்மியாக இருக்குது இந்த எஸ்எஸ் பைப் பார்த்திங்கன்னா. அதான் சரியாக இருக்கும். இந்த மெட்டல் பைப்பு ஆகாது. இந்த டியூப்லெஸ் ஸ்பானர் ஆகாது. அதனால் இந்த மெட்டல் இப்போ இந்த கேப்புக்குள்ளே அந்த பைப் போகணும். அந்த கேப்புக்குள்ளே பைப் போய் உட்காந்து ஃப்ரீயாக சுற்றணும். வால் திக்னஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி உள்ளே ஃப்ரீயாக போய் உட்காரணும். பாடியில் உட்காரணும். மோட்டர் பாடியில் உட்காரணும். இந்த டியூப்லரும் யூஸ் பண்ணலாம். இது 11 டியூப்லரு. தலை ஃப்ரீயாக உள்ளே போகுது. வால் திக்னஸ் கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த எஸ்எஸ் பைப்பே வச்சு கலட்டுவோம். அதுக்கு பஞ்சு அந்த ரிவிட்டட் போர்ஷனுக்குள்ளே ஃப்ரீயாக நுழையிறாப்பில் பஞ்சு வேணும். பஞ்சில் நிறைய டைப் இருந்தாலும் அது இப்போ வைக்கிற பஞ்சு பார்த்திங்கன்னா ரிவிட்டோட தலை மேலேயே நச்சுன்னு உட்காருது. அது லாய்க்கப்படாது, சரிப்படாது. அது இன்னொரு சன்னமான பஞ்சு எடுக்கிறோம். அது எப்படின்னா ரிவிட்டோட உள்பக்கம் போய் உட்காரும். அது ஒரு ரிவிட்டோட உள்பக்கம் பாட்டம் போர்ஷனில் கரெக்டாக உட்காரும். ஆட்டினோம்னா ஷேக் இருக்கணும், கிளியரன்ஸ் இருக்கணும். அங்கிட்ட கேப் இருந்தால் தான் உள்ளே போகையில் அந்த ரிவிட்டு வளைஞ்சு அந்த பஞ்சை ஒட்டியே உள்ளே வந்துக்கிறோம். இல்லைன்னா ரிவிட்டு உள்ளே வராது. இப்போ அந்த ரிவிட்டோட தலைப்பக்கம் அந்த பைப்பை வச்சு கவுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆள்னால எடுக்கிறேன். நீங்கள் ஒரு ஆளை துணை கூட வச்சுக்கலாம். அடிக்கிறப்ப நேர் அந்த டேபிளோட காலுக்கு நேர் வச்சு அடித்தோம்னா டேபிள் சேதமாகாது. ஒரு டேபிள் ஸ்டீல் பைப்பு நேரஸ்ட்டு சுற்றியில் கொஞ்சம் ஓங்கி அடித்தோம்னா கரெக்டாக சீட்டிங் பண்ணிக்கணும். சார் 2 தட்டு தான் வந்துடும். துரு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓங்கி ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். லேசாக திருப்பிடிச்சிருக்கிறதுனால ஒரு நல்லா ஒரு அடி 2 ஹேமரிங் பண்ணையில் லைட்டாக அடித்தாலே பெரும்பாலும் வந்துடும். இந்த ரிவிட்டு தலை பைப்புக்குள்ளே போயிடணும். அந்த பைப்பு மோட்டரோட பாடியில் உட்காரணும். அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த ரிவிட்.
4 ரிவிட்டையும் கழட்டியாச்சு. இப்போ பாடியை பிடிச்சி இழுத்தோம்னா வந்துருச்சு. ஈஸியாக வந்துடும். இது பேரிங் டைப்பு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால இது பேரிங் டைப்பு. செமி ஆட்டோமேட்டிக் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பாக தான் இருக்கும். பேரிங் டைப் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால பேரிங் டைப் வரும். 6201 பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அவ்வளோதான், கலட்டியாச்சு. இந்த மேலே இந்த ரிவிட்டை சுத்தமாக எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோம்னா பழையபடி அதே பைப்பு, ஸ்டீல் பைப்பை வச்சுட்டு அதே பஞ்சை யூஸ் பண்ணி முதல்ல எப்படி கழட்டினோமோ அதே மாதிரியே கழட்டிட வேண்டியது தான். அந்த ஸ்டீல் பைப்பும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டரில் வரக்கூடிய குளவி கிரைண்டிங் ஸ்டோனோட வேஸ்ட் பீஸ் தான் அது. ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ 4 ரிவிட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஃபிட்டிங்னு போகிறப்போ இது இப்போ சேதம் இல்லாமல் எடுத்தோம்னா இந்த ரிவிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 mm போல்ட்டு, 10 mm 35 mm இல்லைன்னா 50 mm லென்த்து, 35 mm லென்த்து இல்லைன்னா 50 mm லென்த்து போல்ட்டை போட்டு 10 mm போல்ட் 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளில் கிடைக்கும். அதை போட்டு டைட் பண்ணாலே போதுமான, நல்லா கரெக்டாக உட்காரும். அவ்வளோதான். 4 ரிவிட்டு தனியாக கலட்டி எடுத்து வச்சிட்டோம். மோட்ரு வேலை பார்க்க தயாராகிடுச்சு. இப்போ மீண்டும் அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.